அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜய் இன்னும் ஒரு ஆக்டராகவே இருந்துகிட்டு இருக்காரு. அங்கே நடந்தும் ஒரு ஷூட்டிங் தான். அவருக்கே அரசியல் பயிற்சி யாராவது இப்போ எழுதி கொடுக்குறவங்க யாரோ ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே நம்ம பயிற்சி கொடுக்கணும் போல. விஜய் மட்டுமல்லாது மற்றவர்களும் பேசுகிறோம். இதில் அந்த ஸ்பேஸ் எல்லாம் ரொம்ப இல்லை, ரொம்ப அவசரமாக முடித்த ஒரு மாநாடாக மாறி இருக்கு. பல தலைவர்கள் இங்கே பேச தெரியாத தலைவர்கள்லாம் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதனால பேச்சுக்கலைங்கிறது கட்டாயமாக இங்கே தேவைன்னு நம்ம எந்த காலத்திலையும் எடுத்துக்க வேண்டாம். அது வெற்றி மாநாடை தான் பார்க்கணுமா சார்? கட்டாயமாக வெற்றி மாநாடு தானுங்க. இதில் என்ன சந்தேகம்? அவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு ஆளை நம்பி வருது அப்படின்னா, இப்போ ஏற்கனவே இறந்தவர்களுக்கு தாவேக்கா என்ன பண்ணுச்சு? ஏதாவது வீட்டுக்கு வீடு போய் ஏதாவது பெரிய அளவு பணம் கொடுத்தாங்களா என்ன? தூக்கி எறிவதற்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்து? நாளைக்கு அந்த பையன் இறந்து போயிட்டாருன்னு வைங்களேன், யார் பொறுப்பு? ஹெச் வினோத் என்ன தலைவர் படம் ரிலீஸுக்கு வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிங்களேன். தேர்தல் நேரத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுது, நிச்சயமாக இதுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும். கட்சிகளால் பிரச்சனை, அதனால அந்த படம் எங்கேயாவது முடக்கப்படுது. அதற்குண்டான லாஸை விஜய் பேர் பண்ணி. விஜயும் விஷயானந்தும் இணைஞ்சு ஜனநாயகத்தில் என்ன பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட் இருக்காங்களா? விஷயானந்த் படத்தில் இருக்காரே தவிர சரி ஒரு முக்கிய கேரக்டர்னு சொல்ற அளவுக்குலாம் கிடையாது. அவர் ஒரு போராளியா நடிச்சிருக்கிறார். அட்லி நெல்சன் லோக்கி அவங்களுக்கு என்ன சார் அங்க வேலை? அது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது படத்தில். அதில் இவங்கெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் வர்றாங்க. லலித் வெளியில பதில் சொல்லணும். விஜய்க்கு தான் இந்த அவமானங்கள் எல்லாமே. நீங்க இந்த படத்தை வெற்றி படம்னு சொல்றீங்க, திரையுலகத்தில் உச்சத்தை விட்டுட்டு நான் வர்றேன்னு. அப்போ அதை என்ன கிளாரிஃபை அப்படிங்கிறது அவங்க தானே பண்ணணும். அவர் பாட்டு அமைதியாக இருக்காரு. லோகேஷ் ஒரு 50% லாஸ் ஆகி நிற்கிறார். அதனால் அவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று அந்த படத்தை எடுப்பாங்களாங்கிறது. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அந்தன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். சிறப்பு. மாநாடு அந்த நேரத்தில் நம்ம சந்திக்க முடியல அப்படின்னாலும் அதோட தாக்கம் அப்படின்றது எப்படி சார் இருக்குது? நிறையா விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஜய் இன்னும் ஒரு ஆக்டராகவே இருந்துக்கிட்டு இருக்காரு. அங்கே நடந்தும் ஒரு ஷூட்டிங் தான். மேடை போட்டாலே ஒரு ஷூட்டிங்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சிலர். ஆர்ப்பாட்டம் போட்டால் 3 நிமிஷம்ன்றாங்க. ஸோ அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது தாக்கம் இல்லை, தாக்குதலாக தான் இருக்கு. எங்கே திரும்பினாலும் அந்த மாநாட்டை பற்றிய கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. அது ஒரு வகையில் அவங்க சொல்கிறதும் உண்மைதான். அந்த மாநாடு இன்னும் கொஞ்சம் கண்ணியமாக நடந்திருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். பட் கட்டுக்கடங்காத தொண்டர்கள், கட்டுப்பாடற்ற தொண்டர்கள் இருக்கும் பொழுது யார் சொல்லி அதை கேட்பாங்க? இப்போ வெளியில் என்ன ட்ரோல் போகுதுன்னா, அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க எவ்வளவு அரசியல் நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க, ஒன்றுமே தெரியாமல் தான் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட சதவீதம் அதிகமாக இருக்குது இந்த கட்சியில். எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி இருப்பாங்க, இந்த கட்சியில் ரொம்ப சதவீதம் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ட்ரோலாக மாறி இருக்குது. அதே மாதிரி விஜய் ஸ்பீச்சில் அதை பேசியிருக்கலாம், இதை பேசியிருக்கலாம்னு நிறைய சொல்கிறாங்க. உள்ளபடியாக அதில் சில கருத்துக்களை நம்ம கட்டாயமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ராகுல் தேர்தல் ஆணையத்தோட ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. அதை பற்றி கட்டாயமாக பேசித்தானே ஆகணும். இப்போ அதையெல்லாம் கடந்து போகும்பொழுது அவருக்கே அரசியல் பயிற்சி யாராவது இப்போ எழுதி கொடுக்குறவங்க யாரோ ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே நம்ம பயிற்சி கொடுக்கணும் போல இருக்குது. ஏன்னா இப்போ அவர் எழுதி கொடுக்குறது தானே இவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அப்போது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எழுதி கொடுக்காமல் விட்டால் அவர் என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. பட் ஓவராலாக விஜயுடைய ஸ்பீச்சுங்கிறது இந்த முறை கொஞ்சம் தெளிவாக பேசிட்டார். இப்போ விக்ரவாண்டியில் பேசும்பொழுது கூட அங்கங்கே கொஞ்சம் மறந்து போய் வெவ்வேறு இடங்கள்ல நின்று அதை ரீகலெக்ட் பண்ணி எப்படியோ பேசி முடித்தார். பட் இந்த முறை அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கரெக்டாக பேசிட்டார். இது தொடர்ந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் என்ன தும்முனா கூட அது உங்கள் தும்மல் தான், அது இன்னொருத்தனுக்கு போய் கிளைம் ஆக போகிறது இல்லை. அப்போ எழுதி வச்சுட்டு படித்தா என்னங்கிறேன் நான். பல தலைவர்கள் இங்கே பேச தெரியாத தலைவர்கள்லாம் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதனால் பேச்சுக்கலைங்கிறது கட்டாயமாக இங்கே தேவைன்னு நம்ம எந்த காலத்துலையும் எடுத்துக்க வேண்டாம். அப்போ நான் ஒரு கருத்து வச்சுருக்கேன், அது மக்களுக்கு பிடிக்கிற விதத்தில் சொல்ல போகிறேன், படிக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ அதையாவது எதிர்காலத்தில் அவர் கரெக்டாக பண்ணிட்டாருன்னா நல்லாயிருக்கும். ஸோ மற்றபடி அந்த மாநாடு கூட்டம் அது எல்லாருமே ரொம்ப வியந்து போய் தான் பார்க்குறாங்க. பல எதிர்க்கட்சிகளையும் மிரள வச்சுருக்கேன். ஓகே, அது வெற்றி மாநாடை தான் பார்க்கணுமா சார்? கட்டாயமாக வெற்றி மாநாடு தானுங்க. இதில் என்ன சந்தேகம்? அவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு ஆளை நம்பி வருது அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் அந்த மேடையில் இவங்க இன்னும் என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்கணும். பல விஷயங்கள் பேசுவதற்கான மேடையாக அது இருந்திருக்கணும். வர்றவங்க கூட அவங்க கேட்குறாங்க கேட்கல, நீங்கள் ஓத வேண்டியது உங்கள் கடமை. அதில் வந்தவங்க ஒரு 20% கேட்பாங்கல்ல. ஆமாம். ஸோ அதனால் நீங்கள் அதை கட்டாயமாக பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாமே விஜய் மட்டுமல்லாது மற்றவர்களும் பேசியிருக்கணும். எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸை கட்டாயமாக கொடுக்கணும்.
இதில் வந்து அந்த ஸ்பேஸ்லாம் ரொம்ப இல்லை. எல்லாருமே ஒரு 10 நிமிஷம் அப்படி கடந்து போய் ரொம்ப அவசரமாக முடித்த ஒரு மாநாடாக மாறி இருக்கு. ஸோ அவ்வளவு தூரம்லாம் இல்லாமல் ஒரு 4 மணி நேரம் ஒரு மாநாடு நடக்கணும், வர்றவங்க உட்காந்து அதை பார்க்கணும். முடிந்த அளவுக்கு பந்தல் போடணும். பந்தல் இல்லாமல் போடும் பொழுது அவன் வந்து எப்படா வீட்டுக்கு போகணுன்னு தான் உட்காந்துருப்பானே தவிர இதை உட்காந்து கேட்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு வராது. இந்த வெயில் கொடுமையிலேருந்து எப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோங்கிறது தான் நான் மனநிலையாக இருக்கும். அப்போ வர்றவங்களை பாதுகாப்போடு அனுப்ப வேண்டியது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வசதிகளை செஞ்சு கொடுக்க வேண்டியது ஒரு தலைமையின் கடமை இல்லையா? ஸோ அடுத்த முறை கட்டாயமாக பந்தல் இல்லாமல் மாநாடு நடந்தால் நானே சொல்கிறேன், யாரும் போகாதீங்க இந்த மாநாடு. ஸோ இந்த 6 மணி விஜய் அப்படின்ற ஒரு விஷயமும் பரவலாக போய்கிட்டு இருக்கு. எதனால் அந்த ஒரு விமர்சனம், எதனால் அந்த சர்ச்சை? 6 மணி 6 மணிக்கு மேலே விஜய் அவர்கள் வெளியே வரமாட்டார், 6 மணிக்கு மேலே எந்த மேடையிலையும் பேச மாட்டார், 6 மணிக்கு மேலே ஷூட்டிங்லேயே அவர் இருக்க மாட்டார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு விமர்சகர் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ அதை விஜய் ரசிகர்களும் கொந்தளிச்சு தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைங்களா? விஜய் அவர்களுக்கு அந்த ஒரு அவங்கவுங்களுக்கான கம்ஃபர்டபுள் பர்சனல். இப்போ நயன்தாரா ஷூட்டிங்க்கு இப்போ 12 மணிக்கு தான் வராங்க, 9 மணி ஷூட்டிங்க்கு. ஓகே, யாராவது கேட்க முடியுமா? இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் இருக்குது, அதுக்கு அக்செப்ட் பண்ணி தான் அவங்கள படத்தில் புக் பண்ணுறாங்க. 6 மணிக்கு மேலே இருக்க மாட்டாருன்னா என்ன மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்கன்னா எனக்கு தெளிவாக புரியுது. 6 மணிக்கு மேலே அவர் தண்ணி அடிக்க போயிடுவார் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வர்றது. ஏன் அந்த தண்ணியை கேரவனில் வச்சு அடித்தா ஆகாதா? அடிக்கணும்னா எங்கே வச்சு வேணாலும் தண்ணி அடிச்சுக்கலாம், இதுக்காக வீட்டுக்கு போய் தான் அடிக்கணுமா என்ன? அப்படி கிடையாது. இது வந்து பெரிய அப்படியே வந்து மறைக்க வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. சினிமாவில் வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க, அது ரொம்ப ஹாப்பியாக வேறு பண்ணுறாங்க. அது வந்து நான் குடிக்கலங்கிறத வந்து இங்கே பெருமையாக பேசின ஒரு காலம் இருந்துச்சு. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஆல்மோஸ்ட் 99% குடிகாரனா மாற்றிருச்சு இந்த கவர்மெண்ட்டு. கடந்த பல வருடங்களாக எல்லார் வீட்லேயும் இந்த தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி கொடுத்து குடிகார கும்பலாக மாற்றிருச்சு தமிழ்நாட்டையே. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் குடிப்பழக்கம் இருக்குன்னு அது உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், பேசுகிறவருக்கும் தெரியாது. சரி, ஒருத்தர் மேல் பழி சுமத்துவதற்காக சொல்கிறது தானே. எனக்கு தெரிந்து அவர் நீண்ட காலமாக இன்னைக்கு நேரத்தில் அவங்க அப்பா படம் எடுத்த காலத்துலேருந்து அவர் 6 மணிக்கு மேலே நடித்ததில்லை. அது அவருக்குடைய கம்ஃபர்டபுள். நான் வந்து வீட்டுக்கு போயிடுவேன், 6 மணிக்கு மேலே அவர் ஜிம்முக்கு போகலாம், டான்ஸ் ப்ராக்டிஸ் போகலாம், அல்லது எதையாவது படிக்கலாம், ஏதோ ஒன்று, அல்லது டிவியாவது பார்த்துட்டு இருக்கலாம், அல்லது சும்மாவே கூட உட்காந்துருக்கிறாரு. அவரு சௌரியம் தானே. ஓகே, நீங்கள் போய் ஏன் 6 மணிக்கு மேலே நடிக்கலன்னு கேட்க முடியாது. அப்போ நைட் ஷூட் வந்து கிடையாது, நைட் ஷூட் எடுக்கிறாங்கல்ல, தேவைப்பட்டால் எடுக்க தான் செய்கிறாங்க. அதாவது அவர் நைட்டில் நடிக்கிறாரா இல்லையான்னு சொல்ல வேண்டியது டைரக்டர்கள். நைட் ஷூட் இல்லாத ஏதாவது ஒரு படம் இருக்கா? இல்லை. சன்ரைஸ் ஷாட் இல்லாத ஏதாவது படம் இருக்கா? இல்லை. அப்போ அவரை வச்சு தானே அதை எடுக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியல. என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு அவர் மீது ஏதாவது ஒரு கரையை பூசணும். அதுக்கு இதெல்லாம் சொன்னால் அது வந்து உடனே மக்கள் கேட்டு ஆகா அவர் 6 மணிக்கு மேலே போய் தண்ணி அடித்து குப்புறம் விழுந்துட்டு போகிறது அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கிறாங்க. அவருக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், அவருக்கு சுகர் இருக்குது, அவர் தண்ணி அடிக்க முடியாது. இப்போ சுகர் உள்ளவங்களாம் அடிக்கலையான்னு கேட்கக்கூடாது. சரி, சில பேர் வந்து உயிர் போனாலும் பரவாயில்லன்னு ஒரு வேலையை செய்வாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. அதான் மேம்போக்காக ஒரு விஷயத்தை சொல்வதுங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? ஓகே, பவுன்சஸ் தொடர்ந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு முதல் கூட்டத்திலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சார். அவங்களோட எல்லை மீறுதல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தம்பியை தூக்கி வீசுகிற காணொலி நம்ம பார்த்துருப்போம். அங்கே இருக்க ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விஜயின் பாதுகாப்பு கருதினே பாதி பேர் சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது அதை தவறு நம்மளுக்கே தெரியுது. விஜய் அவர்களே நேரில் பார்த்து அவரே ஷாக்காரு, அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பின்னாடி வாங்கன்னு கூப்பிட்றாரு. அது இருக்கக்கூடாதோ? இனி வர மேடைகளில் அது இருக்கக்கூடாதுன்னு தான் எல்லாத்தோட விருப்பமும் கூட. இல்லை இருக்கக்கூடாதுங்க. ஆக்சுவலாக நீங்கள் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறது உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் அதை செய்யலாம். அது ஒரேடியாக தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இல்லை, தடுக்கலாம். தடுக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கே தவிர தூக்கி எறிவதற்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? நாளைக்கு அந்த பையன் இறந்து போயிட்டாருன்னு வைங்களேன், யார் பொறுப்பு? இப்போ ஏற்கனவே இறந்தவர்களுக்கு தாவேக்கா என்ன பண்ணுச்சு? ஏதாவது வீட்டுக்கு வீடு போய் ஏதாவது பெரிய அளவு பணம் கொடுத்தாங்களா என்ன? ஆறுதல் தான் சொன்னாங்க, பணம் கொடுக்கணும்ல. இப்போ ஒரு உயிரிழப்புன்னா அவர் என்ன மாதிரி, அவர் என்ன படித்தார், அதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ கொடுத்தாங்கணும். ஆனால் நீங்கள் அது கூட கொடுக்கறது இல்லை. அப்படி இருக்கும்போது அப்படி சர்வசாதாரணமாக ஒருத்தரை எப்படி நீங்கள் தூக்கி எறிய முடியுது? அது ரொம்ப ரொம்ப தப்பு. எதிர்காலத்தில் அதெல்லாம் நடக்கவே கூடாது. அதே மாதிரிலாம் அந்த காரு விஷயம் வரும்பொழுது கூட நாங்கள் கார் வாங்கி கொடுத்துறோம், அந்த குடும்பத்துக்கு பக்கபலமாக இருப்போம் அப்படின்னு ஒரு சின்ன அறிக்கை வந்ததாகவும் அதெல்லாம் பம்மாத்துங்க. நீங்கள் செய்கிறதுனா இன்றைக்கி செய்யணும். நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம், 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஃபீஸ் கட்டுவோம், இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாத விஷயம். 10 வருஷம் கழிச்சு நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அந்த குடும்பம் எங்கே இருக்கும்?
நாளைக்கே அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் திறந்து 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போட்டு உங்கள் வேலையை பார்க்க போங்க. அதுதானே சரியாக இருக்கும். அந்த குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா எப்போ பார்த்துப்பீங்க? ஓகே, எத்தனை மாதம் பார்த்துப்பீங்க? அண்ணன் தம்பிகளே இன்றைக்கி ஒருத்தனும் பார்த்துக்க மாட்டாங்கிறான். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு செட்டில்மெண்ட்னா அன்னன்னைக்கு நடக்கணும். அது நீங்கள் இதை விட்டுட்டு நான் அந்த குடும்பத்தை நான் வாழ்நாள் முழுக்க பார்த்து போனால் வாழ்நாள் முழுக்க பார்க்குறதுக்கு நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்க? நீங்கள் எங்கே இருப்பீங்க, அவங்க எங்கே இருப்பாங்க? அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பேசணும் எல்லாத்தையும். நாங்கள் கூட்டத்தில் வந்த பாதி பேரோட ஒரு வெறுப்பு எங்கே இருந்தது அப்படின்னா சீமான் அவர்களோட பேச்சு மேலே தான் இருந்துச்சு. அப்போ இந்த முறை அந்த போட்டி 2026 சீமான் விசஸ் விஜய் அப்படி மாற வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? இல்லைங்க, அதாவது விஜய் இந்த முறை எதிர்க்க வேண்டிய கட்சிகள் நிறையா இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே எதிரணியில் நிற்பாங்க, விஜய் மட்டும் தனியாக நிற்பாருங்கிறது தான் என்னுடைய யூகம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லாரையும் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்குது. அதில் சீமானும் ஒருவராக இருப்பார். சீமான் என்னென்னா நிறைய பேசுவார். விஜய் வந்து கிண்டல் பண்ண, அவருக்கு வந்து பேச்சாற்றல் அதிகம், அவருடைய பேச்சை ரசிப்பதற்கான கூட்டம் அதிகம். அப்போ அவர் வந்து விஜய் வந்து ரொம்ப அழகாக ட்ரோல் பண்ணுவார். அது எல்லோரும் ரசிப்பாங்க. மற்றவர்களுக்கு அந்த அளவுக்கு பேச்சு திறமை கிடையாது. அதனால் அவங்கவுங்க லெவலுக்கு விஜய் எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிப்பாங்க, அவ்வளோதான். இதற்காக போட்டியே வந்து சீமானுக்கும் விஜய்க்கும் தான்னா அது மலைக்கும் மடுவுக்குமான விஷயம். சரி, ஏன்னா இன்றைக்கி சீமானுக்கான கூட்டம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. என்றைக்கு ஒரு பெரியாரை தொட்டாரோ அன்னையிலேருந்து அது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது விஜயோடைய கூட்டத்தெல்லாம் அவரே பார்த்துருப்பார். அதில் 10ல் 1 பங்கு கூட இவரால் திரட்ட முடியாது. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் போட்டிங்கிறது இவங்க 2 பேருக்குமானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? போட்டிங்கிறது இவருக்கும் திமுகவுக்கணும், இந்த 2 கட்சிக்குமானது தான். ஓகே, குறிப்பாக ரஜினி ரசிகர்களோட ஆதரவு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பொழுது அந்த கூலியில் தேட்டரில் நடந்த விமர்சனம் சார், அது வந்து விஜய் ரசிகர்கள் தான் திட்டமிட்டு பரப்பப்படுது, அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னு பார்க்கப்படுது. ஒரு பக்கம் என்ன சொல்ல அவர் வரனாரு வரல அப்படின்னு ரஜினி அவர்களையும், இந்த பக்கம் மார்க்கெட் போனதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு எதிர்வினையாக கமல் அவர்களும் ஒரு ஸ்டேஜில் பதில் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி எல்லாரையுமே ஒரு நடிகர்களை வந்து நம்ம எதிர்வினையாக பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. விஜய் அவர்கள் அதில் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். கட்டாயமாக அது எப்படி அப்படி பேசினாருன்னு எனக்கு புரியல. ஓகே, ஏன்னா நாம் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறோம், எல்லாருடைய வாக்கும் நமக்கு வேணும்னு நினைக்கிறது தான் சரியான புரிதலாக இருக்கும். இவர் எப்படி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணார்? நிஜமாகவே அவர் கூட எழுதி கொடுக்குற நபர்கள் அவர் ஏதோ ராங் கைட் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணும். இப்போ அதில் வந்து மதுரை இருக்கிற தொகுதிகள்லாம் போட்டு விஜய்னு எழுதி வச்சுருக்காரு. ஆமாம், அப்போ அதை கூட அவர் எழுதி படிக்கிறவராக இருக்கிற பட்சத்தில் இந்த ரஜினி மேட்ரை வந்து கட்டாயமாக யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நபர் யார், அவருக்கும் ரஜினிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இழுத்து கோத்து விட்டு போயிடக்கூடாதுங்க. ஒருத்தரை பொறுப்பை நம்பி கொடுக்கும் பொழுது அவர் தான் வந்து இந்த ஓட்டுகள் எல்லாமே ரொம்ப கரெக்டாக விஜய்க்கு வரணும். அப்போ ரஜினியை பற்றி 2 வார்த்தை புகழ்ந்து எழுதலைனாலும் பரவாயில்ல, இகழ்ந்து எழுதக்கூடாது. அப்போ நீங்கள் தேவையில்லாத ஒரு வம்பு எதுக்கு எழுதிட்டு வரீங்க? அது வந்து எனக்கு என்னமோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தேவையில்லாத ஒரு வேலையோன்னெலாம் எனக்கு தோணுச்சு. இந்த மாநாடு ஒரு பக்கம் சக்ஸஸாக இருந்தாலும் 2வது மாநில மாநாடு தான் இது. எங்கே எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னா கேவியனுக்கு தான் ஆபத்தா சார்? அவங்க தான் இப்போ கொஞ்ச நாளைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமோ. பொங்கல் என்ன நடக்க போகுது, இந்த படம் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு படம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியலன்ற ஒரு மீம் டெம்ப்ளேட்லாம் பார்க்க முடியுது. ஹெச் வினோத் வந்து என்ன தலைவரே படம் ரிலீஸுக்கு வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிங்களேன் சார், இந்த மாதிரி நிறைய மீம் டெம்ப்ளேட் நம்மளால் பார்க்க முடியுதுல்ல சார், இது அங்கே பாதிக்குமா? இல்லை, கேவிஎன் நிறுவனம் இங்கே இவரை வைத்து படம் பண்ண வரும்பொழுது விஜய் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண விஷயந்தான் அது. ஓகே, தேர்தல் நேரத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுது, நிச்சயமாக அதுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு அவங்களுக்குள்ள வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒருவேளை இந்த படம் வந்து கட்சிகளால் பிரச்சனை, அதனால் அந்த படம் வந்து எங்கேயாவது முடக்கப்படுது அல்லது வந்து பெரிய அளவு தியேட்டர்கள் கிடைக்கலன்னா அதற்குண்டான லாஸை வந்து விஜய் பேர் பண்ணிப்பார். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை பேசி தான் வச்சுருக்காங்க. அப்படி தான் கேவியனும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவர் ஆரம்பத்துலேருந்து எதிர்பார்த்தது தான் அது. அப்போ இந்த முறை வந்து தேர்தல் ஒரு சூடான தேர்தலாக இருக்கும். ஜனநாயகன் மீது கை வைத்தால் நமக்கு அது வந்து இன்னும் ஓட்டு பலவீனமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும்னா ஆளுங்கட்சிக்கு தெரியாமல் இல்லை. அப்போ அதை ஃப்ரீக்வெண்ட்டாக விட்டுருங்க. அதில் போய் கை வச்சிங்கன்னா தேவையில்லாத ஒரு எதிர்ப்பை நம்ம சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். நமக்கே அது வந்து தப்பாக முடியும்னு அவங்க நினச்சாங்கன்னா விட்டுருவாங்க. இல்லை வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம், அவரை நிம்மதியாக தூங்க விடக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா கை வைப்பாங்க. ஓகே, இது எது நடந்தாலும் விஜய்க்கு ப்ளஸ் தான். ஓகே, அங்கே நடக்கிறதா துப்பாக்கி திரும்புதா சார், அப்படி தான் எடுத்துக்கணுமோ? அங்கதான் சிவகார்த்திகேயன் அவர்கள் நம்மள ஆரம்ப தொடக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இவங்க பராசக்தியை வச்சு தான் காய் நகர்த்த போகிறாங்களா? இல்லை, ஆக்சுவலாக பராசக்தி இதுவும் ஒரே நாளில் வந்துச்சுன்னா அந்த கேள்வியை கேட்கலாம். சரி, ஏன்னா நிச்சயமாக தியேட்டர் டிவைட் ஆகும், கலெக்ஷன் டிவைட் ஆகும். அப்போ விஜய்க்கு கலெக்ஷனே இல்லைங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கலாம். ஆனால் இங்கே வந்து தியேட்டருக்காரங்க அதை ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்குறாங்க. நீ 4 நாள் முன்னாடி வா, இந்த படம் 4 நாள் பின்னாடி வரட்டுங்கிறது தான்
இந்த நிமிஷத்து பேச்சு. ஸோ அதனால் வந்து இந்த 4 நாளுங்கிறது போதுமே. ஒரு பெரிய படத்துக்கு கூலிக்கே 4 நாள் வசூல் தானே. ஆமாம், அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லையா. அப்போ ஜனநாயகன் முதல்ல ரிலீஸ் ஆகி 4 நாள் வசூலை பார்த்த பிறகு தான் பராசக்தி வருது. ஓகே, அப்போ அது பெரிய அளவு பிரச்சனையை ஏற்படுத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் இது பிரச்சனை ஏற்படுத்தாது சார். ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு. எங்கே அப்படின்னா இந்த ஜனநாயகனில் நிறைய கேமியோஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். புஷ்யானந்த் அவர்கள் இந்த லாரன்ஸ் ஒரு படத்தில் கூப்பரா தம்பி அப்படின்னு ஒரு விஷயம் போடுவாங்களா சார், நம்மளோட வீடியோஸை மேலே போட்டு அந்த மாதிரி அந்த டெம்ப்ளேட் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இது ஃபுல்லாக நீங்கள் மீம் தான் போகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி புஷ்யானந்த் வந்து ஜனநாயகனில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாரு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. விஜயும் புஷ்யானந்தும் இணைஞ்சு ஜனநாயகனில் என்ன பண்ண போகிறாங்க, ஃபஸ்ட்டு இருக்காங்களா? இல்லை புஷ்யானந்த் படத்தில் இருக்காரே தவிர சரி ஒரு முக்கிய கேரக்டர்னு சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது. அவர் ஒரு போராளியாக நடிச்சிருக்கிறார். நிஜ வாழ்க்கையிலே அவர் ஒரு பெரிய போராளி தான். இவ்வளோ பெரிய கூட்டத்தை கட்டி மேய்க்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் மதுரையில் பார்த்த பிறகு உள்ளபடியே புஷ்யானந்துக்கு வந்து உயிரோடு இருக்கும்போது ஒரு சிலையை வச்சிடலாம். எப்படி இவங்களெல்லாம் தினகாலம் அவர் மேய்ச்சார் அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. அதனால் வந்து படத்தில் அவருக்கு ஒரு பெரிய போராளி கேரக்டர் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. கையில் ஏதோ தீப்பந்தம்லாம் ஏந்தி டைலாக் பேசுகிறாருங்கிற அளவுக்கு தகவல் வருது. ஓகே, அந்த டைலாக்லாம் அப்படின்றத இவங்களே ஒரு ஸ்கிரிப்டில் எழுதிட்டாங்க சார். அவர் என்னென்ன டைலாக் பேச போகிறாரு அப்படிலாம் நீங்கள் ஏங்க அவர் 5 வரி பேச சொன்னாலே அது 6 வரி தப்பு விடுறாரு. ஸோ அவர்கிட்ட ஒரு டைலாக் கொடுத்து எப்படி மணிக்கணக்கிலேயே பேச வைக்க போகிறாங்க. அதிகபட்சம் உணவு 2-3 டைலாக் பேச போகிறாரு. என்னென்னா அவருடைய ரசிகர்களுக்கு, ஐ மீன் விஜய் ரசிகர்களுக்கு இவரை பார்க்கும் பொழுது ஒரு எழுச்சி வரும் அப்படிங்கிறதுனால அவரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நல்லா தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஓகே, அட்லி நெல்சன் லோக்கி அவங்களுக்கு என்ன சார் அங்கே வேலைகள்? அது ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடக்குது படத்தில். அதில் இவங்கெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸாக வர்றாங்க. விஜய் பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்த மாட்டேங்கிறாரு அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது படத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சிருக்காரு போல இருக்கு. அதில் இவங்கெல்லாம் விஜய்கிட்ட கேள்வி கேட்குற நிருபர்களாக வராங்க. ஓகே, ஏதோ நடக்க போகுது அப்படின்றது தான். ஆமாம், ஆனால் ஹெச்வினத்தோட அனுமதியோட தானே சார் அது? ஏங்க டைரக்டர் அனுமதி இல்லாமல் நீங்கள் என்னங்க ஒரு குண்டூசியோட நகர்த்த முடியாது. ஓகே, இந்த பக்கம் கூலி 4 நாள் 400 கோடி அப்படின்றத நம்ம பார்த்தோம். என்ன நடக்குது சார் இப்போ? கப்சிப்னு இருக்குது, என்ன நம்பரில் அதை கலெக்ட் பண்ணும்? அதான் அந்த முதல் 4 நாள், அதுக்கப்புறம் ஒரு நாள் கலெக்ஷன் ஆனது தான். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக இல்லை. 500 கோடியை தொடுவதற்கே சிரமப்படுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இப்போது கூலியாக இருக்கட்டும், இப்போ இந்த லியோ பிரச்சனையாக இருக்கட்டும், எதுக்கு இந்த நம்பருக்கு சண்டை போட்டுக்கிறாங்க? என்ன நடக்குது சார்? இல்லைங்க, நம்பர் தானேங்க ஒருத்தரை தீர்மானிக்குது. சரி, அவர் யார், அவருடைய திரையுலகத்தில் அவருடைய பொசிஷன் என்னங்கிறத நம்பர் தானே சொல்லுது. இப்போ லியோ விவகாரத்தில் கூட லலித் வந்து வெளியில் பதில் சொல்லணும். இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்கு, என்ன நடந்ததுங்கிறத லலித் தானே சொல்லணும். நம்ம எதுக்கும் உட்காந்து கூவிட்டு இருக்கணும் ஒரு இடத்துல. ஏன்னா விஜயும் லலித்தும் தான் ஃப்ரெண்டு. விஜய்க்கு தான் இந்த அவமானங்கள் எல்லாமே. நீங்கள் வந்து இந்த படத்தை வெற்றி படம்னு சொல்கிறீங்க, திரையுலகத்தின் உச்சத்தை விட்டுட்டு நான் வர்றேன்னு சொல்கிறீங்க, லியோ படம் பாருங்கள் இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அதை என்ன கிளாரிஃபை அப்படிங்கிறது அவங்க தானே பண்ணணும். அவர் பாட்டு அமைதியாக இருக்கார், நமக்கு புரியல. ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா, இந்த படத்தை வந்து அவர் அவுட் ரேட்டுக்கு விற்றுட்டார். ஓகே, எல்லா இடங்களுக்குமே ரொம்ப ஆரம்பத்திலே வந்த விலைக்கு விற்றுருவோன்னு விற்றுட்டார். வாங்கினவங்க பெரிய அளவு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டார், எந்த ரேட்டுக்கு விற்றாரோ அந்த ரேட்டை கொண்டு வந்து ஃபைல் பண்ணிட்டார். அப்போ இதை தானே இவங்க பார்ப்பாங்க. இப்போ இந்த விளக்கத்தை யார் சொல்லணும்? லலித் சொல்லணும். அப்போ அவர் அமைதியாக இருந்தாருன்னா எப்படின்னா, ஒருவேளை விஜய் அசிங்கப்பட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. ஓகே, ஆனால் இப்போ உண்மையாக இந்த லியோ அப்படின்றது லாபமா நஷ்டமா சார்? இன்னும் அதுக்கான விடை கிடைக்காம. லாபம் தானே. லாபம் தான். இப்போ அவருக்கு வந்து டேக்ஸு அது இது எல்லாம் போக தான் வந்திருக்கு அந்த தொகை. ஓகே, வந்த தொகை தான் அவர் வந்து இவ்வளோ வந்திருக்குன்னு காட்டுறாரு. அப்போ வராதது டேக்ஸ் தானே, அது ஒரு 55% நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து இப்போ அவுட் ரேட்டுக்கு அவர் விற்ற தொகையை இங்கே காமிக்கிறாரு. வாங்கினவங்க அதிக கலெக்ஷன் எடுத்துருக்குறாங்க, அவங்க என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்கங்கிறது அந்தந்த கம்பெனிகள் தெரிய வேண்டிய விஷயம். இப்போ இவ்வளோ விளக்கத்தையும் யார் கொடுக்கணுங்கிறண்ணா? லலித் தான். அவர் ஏன் அமைதியாக இருக்கார்? என்ன காரணம்னா, விஜய் வந்து இந்த படத்தோட முடிச்சுடுறாரு, இதுக்கப்புறம் விஜய் தயவு வேணான்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா ஜனநாயகனோட அவர் முடிச்சிட போகிறாரு. நாளைக்கு விஜய் வந்து 70-71 போனாருன்னா மறுபடியும் லலித்து போய் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம். இப்போ அவரே படம் பண்ணாதப்போ நாம் எதுக்கு அவருக்காக நிற்கணும்னு இவர் நினைக்கிறாரு போல இருக்கு. எனக்கு இதோட தாத்பரியமே புரிய மாட்டேது. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? அவருக்கு ஒரு அவமரியாதைன்னு வரும்போது இல்லைங்க இப்படிலாம் பேசாதீங்க, இதுதாங்க ஃபேக்ட்னு தானே ஒரு ஆள் வந்து சொல்லணும். இது வரைக்கும் அமைதியாக இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? புரியல நமக்கு.
இந்த கூலியோட ரிசல்ட் பார்த்தும் உலகநாயகனும் சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் கூப்பிடக்கூடாதுன்னு இருக்காரு. கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் இணைஞ்சு லோகேஷோட இயக்கத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு வர விஷயங்கள் தான் சார். அதுக்கான வேலைகள் தான் அடுத்து நம்ம எதிர்பார்க்க. இல்லை, சினிமாவை பொறுத்தளவுக்கு நடக்கும்போது தாங்க எப்போவுமே. சரி, இன்னைக்கு நைட்டு வரைக்கும் கூட நல்லா பேசுவாங்க, நாளை காலையில் நடக்குமான்னு தெரியாது. பாலா படம்லாம் முதல் படம் அப்படி தான் நடந்துச்சு. நாளை காலையில் பூஜைன்ட்டாங்க, நைட்டு படம் ட்ராப் ஆயிடுச்சு. ஆனால் பூஜைன்னு இன்விடேஷன் வச்சுட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பொய்யா ஒரு பூஜை போட்டாங்க. பாலாவுக்கு மட்டும்தான் தெரியும் படம் ட்ராப்புன்னு, பொய்யா ஒரு பூஜை போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சினிமா. இந்த படம் வந்து 8 மாதத்துக்கு முன்னாடி பேசப்பட்டது. அப்போ லோகேஷ்க்கு இருந்த மரியாதைங்கிறது வேறு. இப்போ அந்த கூலிக்கு பிறகு படைப்பாளியாகவே அவர் சரியானவர் இல்லைங்கிற ஒரு பார்வை வந்துடுச்சு. படம் கலெக்ஷன் ஆகுது ஆகலைங்கிறது வேறு. ஒரு படத்தின் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டியது டைரக்டருடைய திறமை. அவர் வந்து அந்த படத்தில் தன்னுடைய தனித்தன்மையை திறமையை எங்கே காமிச்சிருக்கிறாரு அப்படின்னா எங்கேயுமே இல்லை. பல இடங்களில் அவர் வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னையா சீன் வச்சுருக்க அப்படின்ட்டு. அப்போ டைரக்டராகவே அவருடைய லெவல் ரொம்ப கீழே இறங்கி வந்துருச்சு. இப்போ இப்படிப்பட்ட ஒருத்தரை வச்சு எப்படி 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவாங்க? அது 8 மாதத்துக்கு முன்னாடி பேசப்பட்டது. ஒருவேளை லோகேஷ் கனகராஜை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கமல் நினச்சாருன்னு வைங்களேன். அவரே எப்படி விக்ரமில் அவர் கூட ஒர்க் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை நல்லா பக்காவாக ரெடி பண்ணார், அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேங்க, ஒரு கதையோட வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாருன்னா நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அந்த கிரேஸ் இருக்குல்ல, இப்போ கூலிக்கு முன்னாடி வரைக்கும் 1000 கோடி அடிக்குமா 1000 கோடி அடிக்குமான்னு கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்கல்ல. இப்போ மறுபடியும் லோகேஷ் கனகராஜோடு இவங்க இணையும் போது இந்த கேள்வி வராது. ஓகே. இவரை வச்சுட்டு எப்படிங்க அடிப்பீங்கன்னு என்ன கேட்பாங்களே தவிர அடிக்குமான்னு கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து அது அந்த டிகிரேட் ஆகிட்டார்ல அவர். ஸோ அதனால் சினிமாவில் நடந்தால் தான், நடக்கிற வரைக்கும் அது கேள்விக்குறி தான். ஓகே, அதான் சார், இந்த கூலியோட ரிசல்ட் பார்த்தும் கமல் அவர்கள் இவ்வளோ தூரம் சொல்ல காரணம். இன்னொன்று லோகேஷோட சம்பளமும் ஒரு காரணமா சார்? 75 கோடின்றாங்க. எல்லாமே கூலி ரிலீஸுக்கு முன்னாடிங்க. ஓகே. 75 கோடி அவர் கைதி 2க்கு கேட்டார். இந்த படத்துக்கு எவ்வளோ கேட்டார் நம்ம தெரியாது, 100 கோடிக்கு எவ்வளோ கேட்டிருக்கலாம் ரஜினி கமல் இணைகிற படத்துக்கு. சரி, ஏன்னா அந்தஸ்து ஏறிடுச்சுன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் கொடுக்கணும்ல. இந்த படம் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கு, இதில் ப்ரொடியூசருக்கு என்ன ரெவென்யூ வந்திருக்கு, இது எல்லாமே ஒரு கணக்கு போடுவாங்க. அதெல்லாம் தாண்டியது படைப்பாளியினுடைய தனித்திறமை, அது உங்கள்கிட்ட இருக்காங்கிற கேள்வியை எழுப்புவாங்க. மொத்தத்தில் லோகேஷ் வந்து ஒரு 50% லாஸ் ஆகி நிற்கிறார் இப்போது. அதனால் அவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து அந்த படத்தை எடுப்பாங்களாங்கிறது அப்போ பேசுவோம். இப்போதை இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இல்லை, இன்னும் எஸ்ஆர் பிரபு வெயிட்டிங்லேயே இருக்காரு சார். அதனால எப்போ தான் எஸ்ஆர் பிரபு பொறுத்தளவுக்கு அவரும் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கார். ஓகே. இப்போ அவர் கையில் நிறைய பணம் இருக்குதுன்னு வைங்களேன், அவர் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக வந்து படம் பண்ணி கொடுத்துட்டு போங்கம்பாரு. இப்போ அவருக்கே பிரச்சனையாக இருக்குது. அப்போ அவர் சரி இவர் என்ன சொல்கிறார் பார்ப்போன்னு வெயிட் பண்ணுறாரு. பட்டு அவர் நடிக்க போகிறார். லோகேஷ் கனகராஜ் அருண் மாதேஸ்வரன் படத்தில் நடிக்க போகிறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் எடுத்துரும். அதுக்கப்புறம் இவர் வந்து ரஜினி படத்தை ஆரம்பித்து எதுவுமே என்ன நடக்கும்னு தெரியல. ஓகே. இந்த பக்கம் ஏகே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த சிம்பு என்ன பண்ணிகிட்டு இருக்காரோ அப்படி தான் ஏகேவோட கேள்வியும் அடுத்தடுத்து வைப்பான்னு நினைக்கிறேன் சார். F1 அப்படின்ற ஒரு படத்தோட காப்பிரைட் வாங்கிறதாவும் நம்ம கேள்விப்படுறோம், அதோட ரைட்ஸ் வாங்கியிருக்கதா கேள்விப்படுறோம். சுரேஷ் சந்திரா அவர்கள் தான் வாங்கி வச்சிருக்காங்க விரைவில் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம், சமூக வலைத்தளங்கள் இருந்துச்சு. ஆதிக்கு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை F1 தான் நடக்க போகுதா, என்ன நடக்குது? இல்லை, அதை பற்றி உறுதியான தகவல் F1 பற்றி நமக்கு தெரியல. பட் ஆதிக்கு அஜித் படம் வந்து ட்ராப்புங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஓகே. என்ன காரணம் அப்படின்னா, அதான் வழக்கம் போல் கணக்கெல்லாம் போட்டு இது வந்து இவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்தோம்னா ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது தான் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காங்க. அஜித்தும் வந்து அவருடைய சம்பளத்தை குறைச்சிக்கிறதா தெரியல. இந்த படத்தையே அஜித் அதாவது ராகுல் பேரில் அஜித் தயாரிக்கிறாரு, ராகுலுக்கு சில ஏரியா மட்டும் கொடுத்துட்டு பாக்கியெல்லாம் பிஸ்னஸில் அவர் எடுத்துக்கிறாருங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வருது. எனக்கு தெரிஞ்சு அஜித் அப்படி இறங்க மாட்டார். ஓகே. ஏன்னா அவர் ஏற்கனவே இங்கே பட தயாரிப்பில் ஈடுபட்டு பெரிய லாஸை சந்தித்தவர். இன்னொன்று வந்து இன்றைக்கி கார் ரேஸுக்கே ஒரு பெரிய அளவு பணம் தேவைப்படுது. இங்கேருந்து சம்பாரிச்சு தான் அவர் அங்கே போய் இறக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி பணத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ணுவார்? ஸோ இதெல்லாம் இருக்குது. பட் எனக்கு தெரிந்து இது ஒரு உள்ளார வந்து ஒரு சின்ன சிக்கல் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகே. அதனால தான் இன்னும் அறிவிக்காமலே இருக்காங்க. பட் ஆதிக்கு மட்டும் அவருடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு ஒரு ரூம் ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க, ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காரு. அது சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிப்பாங்க அல்லது இன்னும் தள்ளி போகுமாங்கிறதெல்லாம் ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஓகே, ஃபைனலாக இதோட முடிச்சிடறேன் சார். அதான் அந்த சிம்பு அவர்களும் இந்த மீளா துயலத்தில் சிம்பு ரசிகர்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா நம்ம கண்டா வர சொல்லுங்கள். இந்த வெற்றிமாறனா இல்லை வந்து பார்க்கிங் பட இயக்குனரா இல்லை STR 50 என்ன நடக்க போகுது, STR என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அதான் பாருங்கள், STR 50 எடுக்க வந்த தேசிக பெரியசாமி இன்னொரு படம் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. ஓகே. பார்க்கிங் டைரக்டரை இன்னொரு படம் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க.
வெற்றிமாறன் கூண்டை விட்டு வெளியில் வரமாட்டேங்குது சிங்கம், கூண்டுக்குள்ளேயே இருக்கு. என்னென்னா பட்ஜெட்டு. சரி, இப்போ இந்த படத்தையும் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற ஐடியா இல்லை. இப்போ விடுதலை படத்தையே 4 கோடியில் ஆரம்பித்து 40 கோடியில் முடித்தார். இப்போ இந்த படத்தை வந்து அவர் பட்ஜெட்டே பெருசாக சொல்கிறாரு. அப்போ முடியும் போது எவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக மாறும்னு தயாரிப்பாளருக்கு ஒரு பயம் வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கிளியர் கட்டாக எனக்கு பட்ஜெட்டை சொல்லுங்கள், எத்தனை நாள் ஷூட்டிங் போவீங்கன்னு சொல்லுங்கள். செட்டு 20 கோடிக்கு செட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அவர் சொன்னதே சாதாரண செட்டு, முடிக்கும் போது 20 கோடி செட்டுங்கிற மாதிரி மாறிப்போச்சு. அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் அதிகமாக யோசிச்சிங்கன்னா நான் எப்படி சிம்பு வெற்றிமாறன் காம்பினேஷனில் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியாது. வெற்றிமாறன் படம் இது வரைக்கும் அவர் வெற்றி பட இயக்குனராக தான் இருக்கார். ஆனால் அவர் படம் எதுவுமே 100 கோடி தாண்டினதில்லை. அப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, படைப்பாளியாக சிறந்த படைப்பாளி. ஆனால் கலெக்ஷன் வைஸ் நீங்கள் ஒரு கமர்ஷியல் இயக்குனராக அவ்வளோ பெரிய ஆளுனா கிடையாது. அப்போ உங்களை நம்பி நான் எப்படி இவ்வளோ கோடிகளை போட முடியும்னு ஒரு தானு சார் கேட்குறாரு. இது நியாயமான கேள்வியாக இருக்குது. அப்போ இறங்கி வர வேண்டியது வெற்றிமாறன் தான். சிம்பு ரெடியாக தான் இருக்கார். ஓகே, வெற்றிமாறன் வந்துட்டால் சிம்பு வந்துடுவார். ஆனால் வெற்றிமாறன் வரணுமே. இப்போ பிரச்சனை வந்து வெற்றிமாறன் தலையில் வந்து நின்றுடுச்சு. அங்கங்கே போய் சுற்றி சிம்பு சம்பளம்னு போச்சு. அப்புறம் அது ஒரு வழியாக ஃபைனலாகி வந்துச்சு. எல்லாம் போய் கடைசியாக வெற்றிமாறன் நினச்சா நடக்குங்கிற அளவுக்கு இருக்குது. சரி, வெற்றிமாறன் பிடிவாதமாக இருக்கார். அதான் சார், அவருக்கு லக்கி இல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். எஸ்டிஆர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதும் எல்லாமே தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கனால ஒரு வகையில் அதை நினச்சா நமக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப திறமையான ஒரு நடிகர், இன்றைக்கி அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சுருக்கிறாரு. அவரும் இந்த படத்துக்கு நிறைய இறங்கி வந்துட்டாருலாம் சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் எந்த படம் ஒரு பிளான் பண்ணாலும் அதை அவர் கையை விட்டு சிக்கி என்னென்னவோ ஆகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு புரியல. ஓகே, அதுவும் பொறுத்து வந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், வழக்கம் போல நிறைய விஷயங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. இன்னொன்று சார் அவங்க சந்தை முறை உழந்து எடுக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.